வணக்கம். அமுதா நடராஜன். நவகிரகங்களும் அதுக்கேத்த உடை கலரும் அப்புறம் என்ன சாப்பிடணும், எப்படி கும்பிடலாம். ஒரு தடவை ஆன்மீக விஷயமா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நவகிரகங்களை நல்லா கும்பிட்டோம்னா நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சமுதாயத்துல ரொம்ப பணபலம் ஆட்பலம் எல்லாமே கொண்டவங்க. எப்பயுமே வாழ்க்கையில சாதிச்சு ஜெயிச்சவங்க சொன்னா நம்ம அப்படியே நம்பி கேட்போம்ல. சோ அவங்க சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்றேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைச்சு சாப்பிடணும், எப்படி சாமி கும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை, அது ஞாயிறு சூரியனுக்கு உகந்த நாள். கோதுமை வச்சு சமைச்சு சாப்பிட்டு கோதுமை நிறம் உடையணிந்து கோதுமையில விளக்கேற்றணும். அப்புறம் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள். நெல்மணியை வச்சு கும்பிடலாம், அரிசி பச்சரிசி வச்சு கும்பிடலாம், வெண்ணிற ஆடை அணிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை சிவப்புக்குரியது. துவரம்பருப்பு பருப்பு செஞ்சு சாப்பிடணும். துவரம்பருப்பை வச்சு விளக்கேற்றணும். அன்னைக்கு சிவப்பு நிற உடை அணியணும். புதன்கிழமை பாசி பயிறு, அன்னைக்கு பச்சை கலர் உடை அணியணும். பாசி பயிர்ல புட்டு வச்சு சாப்பிடுங்க. பாசி பயிர் பொரியல் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை நமக்கு தெரியும் குருக்குரிய நாள்னு. கொண்டக்கடலை சமைச்சு சாப்பிடலாம். கொண்டக்கடலை சாமிக்கு மாலையா போடலாம். கொண்டக்கடலை விளக்கேற்றலாம். அன்னைக்கு நிறம் மஞ்சள் நிறம். வெள்ளிக்கிழமை வயலட்டும் சிவப்பும் கலந்த நிறம் வெள்ளிக்கிழமை உடுத்தலாம். மொச்சப்பயிறு சுக்கிரவனுக்குரிய நாள். மொச்சை வச்சு சமைச்சு சாப்பிடலாம். தானமா கொடுக்கலாம். மொச்சையை வச்சு விளக்கேற்றலாம். சனிக்கிழமை நமக்கு தெரியும் சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்சது கருப்பு நிறம் நீல நிறம். கருநீலம் கருமை உடை அணிஞ்சுக்கலாம். எள்ளு கோயில்ல மட்டும்தான் எள்ளுல விளக்கேற்றணும். அதனால நீங்க எண்ணெய்க்குள்ள எள்ளு போடாம எள்ள வச்சு அது மேல விளக்கேற்றலாம். எள்ளு பொடி செஞ்சு வச்சுட்டு எள்ளு சாதம் செய்யலாம். எள்ளு தொகையில் செஞ்சு சாப்பிடலாம். மேலும் ராகு கேதுக்கு என்ன பண்ணலாம்னா உடைச்ச கருப்புழுந்துல விளக்கேற்றலாம். அப்புறம் கொள்ளுல விளக்கேற்றலாம். எப்படி விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். திங்கக்கிழமை நெல்லு கிடைச்சா நெல்லு கிடைக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க அரிசி வச்சு புது சிட்டிகை கொஞ்சம் அரிசி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேற்றலாம். திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு. புதன்கிழமை பாசி பயிறு. வியாழக்கிழமை கொண்டக்கடலை விளக்கேத்துங்க. வெள்ளிக்கிழமை மொச்சை எண்ணெய் ஊத்தி விளக்கேத்துங்க. சனிக்கிழமை ரொம்ப முக்கியம். எனக்கிட்ட இப்ப கொள்ளு இல்ல, உங்களுக்கு எள்ளு உடைச்ச கருப்பு உளுந்த பருப்பு காட்டிருக்கேன். இதோட மூணாவது கொள்ளு வச்சுக்கோங்க. ராகு கேது சனீஸ்வரன். இப்போ நானு மத்ததெல்லாம் தானியங்கள் எல்லாம் உள்ள போட்டு விளக்கேற்றிருக்கேன். ஆனா நான் விளக்குக்குள்ள வெள்ளை எள்ளு போடல. ஏன்னா வீட்டுல எள்ளு வச்சு விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்றாங்க. சாமிக்கு மட்டும் படைக்கிற மாதிரி படிச்சு விளக்கேத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லிருக்கோம் சூரியனோட நாள். கோதுமையில விளக்கேத்துங்கள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நவகிரகங்கள் இருக்கிற கோயிலுக்கு போய் கோதுமையை நிறைச்சு கோதுமையில விளக்கு போட்டீங்கன்னா காரியம் நிச்சயமா கை கூடும். இப்போ ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம், பொண்ணு பார்க்க போறோம், இல்ல ஏதோ நல்ல முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா அந்த கிழமைக்குரிய நிறத்துல உடை அணிஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க.